வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு மாங்காய் வெல்லம் போட்ட இனிப்பு பச்சடி பார்க்கலாம். நான் 2 மாங்காய் அதை நமக்கு சைஸ் எல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் புளிப்பு மாங்காயாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே, நான் 2 குழிக்கரண்டி, 2 மாங்காய் எடுத்துருக்கேன், 2 குழிக்கரண்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் நல்லா 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இது எங்கள் மாமியார் ரெசிபி, அவங்க இப்படியே தான் செய்வாங்க. அதே போல் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதே கரண்டியில் உளுந்தும் போட்டுட்டேன். உளுந்து கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். கருவேப்பிலை அத்தை இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, நானும் அதே போல் வைக்கிறதுனால யூஸ் பண்ணலை. மாங்காயும் போட்டுடுறேன். மாங்காயை போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா அது வேகட்டும். இந்த டைம் நான் 1 பிஞ்சு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. 5 பெட்டி கரண்டியில் 1 ஸ்பூன் வரும். அதனால் இப்போ 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் போட்டுருக்கேன். வரமிளகா போட்டிருக்கேன். அதனால அது கொஞ்சம் காரம் வேணும், நம்மளுக்கு இனிப்பு தண்ணி இருக்கிறதுனால. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நல்லா கோபுரம் அளவுக்கு வரமிளகா பொடியும் போட்டுட்டேன். இந்த டைம் இதுக்கு தகுந்த உப்பும் போட்டுட்டேன். அதில் இதுக்கு சால்ட் உப்பு போடுறேன். நீங்கள் கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், 1 கல் ஜாஸ்தியாகவே போட்டுக்குவோம். பாருங்கள், நமக்கு எண்ணெயிலேயே ஒரு 1/4 பாகத்துக்கு மேலேயே வெந்துருச்சு. நம்ம போட்ட பொடியிலே இல்லைன்னா ஒரு 1/4 பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு. இந்த டைம் நான் ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி போகிறேன். நல்லா மணம் வருங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு ஒன்று ட்ரை ஆகிற அளவுக்கு மாங்காய் ஒன்று வெந்துருச்சுன்னா நம்ம போதாது பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. பார்த்திங்களா, ரொம்ப ஈஸியான வேலைங்க. 10 நிமிஷம் தான். நான் 4 அச்சு வெல்லம் நான் எடுத்துருக்கிற மாங்காய் பெருசு 2 எடுத்துருக்கிறேன். 4 அச்சு வெல்லம் வேணும். 4 அச்சு வெல்லத்தை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுப்பேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் மரம் இருக்கிறவங்களாம் காற்றுக்கு 2 மாங்காய் விழுந்துருச்சுன்னா எடுத்து இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தயிர் சாப்பாடு, ரச சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் ஃபுட்டு எல்லாம் நல்லா இந்த இனிப்பு மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் செஞ்சு எங்கள் மாமியார் பாட்டிலில் போட்டு வச்சுருவாங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எங்கள் அத்தையோட டிஷ்ஷு. பாருங்கள், நான் போட்டிருக்கிற வெல்லமெல்லாம் மாங்காய் கூட நல்லா செவந்து அப்படியே வந்துருச்சுங்க. இது நம்மளுக்கு போதுமான அளவு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் சின்ன வயசில் ப்ரெட்டுக்கு கூட இது நாங்கள் தொட்டு சாப்பிட்ருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெல்லத்தில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்.
கருப்பட்டியில் செஞ்சீங்கன்னா இதை விட வேறு விதமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம வீட்டில் தயிர் சாதத்தை கூட சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.